அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கங்கள். நான் உங்கள் ராஜா மணிகண்டன். வரவிருக்கின்ற தமிழ் புத்தாண்டு குரோதி ஆண்டில் 12 ராசிகளுக்குமே எப்படி பலாபலன்கள் அமையப் போகிறது, அதிலும் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசிக்கு இந்த குரோதி ஆண்டில் முதல் மாதமான சித்திரை மாதம் எப்படி அமையப் போகிறது என்பதைத்தான் நாம் இந்த காணொலியில் காண இருக்கிறோம். உண்மையில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஒரு வசந்த காலமாகத்தான் அமையப் போகிறது. இந்த குரோதி ஆண்டில் குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. இதுவரை ஜென்மத்திலே எந்த ஒரு நன்மைகளையும் வழங்க முடியாத சூழ்நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்த குரு பகவான் சித்திரை மாதம் 18ஆம் தேதி, அதாவது ஆங்கில மாதமான மே 1ஆம் தேதி மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். அதாவது உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் ஸ்தானமான சுக்கிர பகவானின் வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது உங்களது வாழ்வில் நீங்கள் துன்பப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய ஆறுதலையும் பல மாற்றத்தையும், உங்கள் பயணத்தை மாற்றக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை உருவாக்க தரக்கூடிய ஒரு சூழ்நிலையைத்தான் குரு பகவான் உங்களுக்கு அனுகிரகம் செய்வார். இந்த சித்திரை மாதம் 18ஆம் தேதி குரு பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் பல அதிசய மாற்றங்கள் தான் நிகழப்போகிறது. ஏனென்றால் அவருடைய திவ்ய பார்வையானது தங்களுடைய ஸ்தானத்திற்கு 6, 8, 10 ஆகிய ஸ்தானங்களை பார்வையிடுகிறார். 5ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தையும், 7வது பார்வையாக உங்களது ஆயுள் ஸ்தானமான 8ஆம் இடத்தையும், 9ஆம் பார்வையாக தங்களது தொழில் ஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். மேஷ ராசியில் 6ஆம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்து தங்களது உத்தியோகத்தில் தாங்கள் செய்கின்ற தொழிலில் பல சங்கடங்களையும் இடர்களையும் தடைகளையும் கொடுத்து அவதிப்பட்டு கொண்டிருந்த நேரத்தில் இப்பொழுது குருவினுடைய பார்வையானது இதுவரை உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா களையெடுக்கப்பட்டு சரி செய்யப்பட்டு அதிலிருந்து மீண்டு உங்கள் உத்தியோகத்தில் உயர்ந்த பதவியை அடைந்து சம்பள உயர்வையும் பெற்று நீங்கள் அதில் ஒரு கௌரவமான ஒரு பதவியை பெற்று சீரும் சிறப்புமாகவே உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். திருமண வயது எட்டிய இளைஞர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய சூழ்நிலையை இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைத்து கொடுக்கும். ஏனென்றால் 2ஆம் இடத்தில் குரு இருந்து 8ஆம் இடத்தை பார்வையிடுவது என்பது தங்களுடைய கலஸ்திரஸ்தானம் 7ஆம் இடத்திற்கு 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்வையிடுகிறார். 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு ஆயுள் ஸ்தானமாக இருந்தாலும் அது உங்களுடைய கலத்திரஸ்தானத்திற்கு 2ஆம் இடமாக அமைகிறது. எனவே உங்களுக்கு திருமண பந்தம் என்பது இந்த ஆண்டில், அதுவும் சித்திரை மாதத்தில் அதன் பேச்சு தொடக்கம் என்பது ஏற்படும். இதனால் மேஷராசி அன்பர்களுக்கு அந்த திருமண பாக்கியம் என்பது நிச்சயம் கிட்டும். உங்கள் குடும்பத்தில் மனைவி இடத்துல பிரச்சனை, எதை சொன்னாலும் ஏதாவது ஒரு சின்ன நம்ம எது பேசினாலுமே பிரச்சனையா வருது. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு ஃபேமிலியில நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்ட்டு இது வரைக்கும் உங்களுக்கு போயிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் இந்த குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் குடும்பத்தில் ஒரு சுமூகமான சூழ்நிலை தான் ஏற்படும். உங்கள் மனைவி இடத்திலோ, மனைவியாக இருந்தால் கணவன் இடத்திலோ பிரச்சனைகள் நிறைய இருந்திருக்கலாம். ஆனால் இனி இந்த சித்திரை மாதத்திலிருந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் சுமூகமாக நிம்மதியாக வீட்டுக்கு போனால் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படும். உங்களுடைய மனைவிக்காக நீங்கள் நேரத்தை ஒதுக்குவீர்கள், மனைவியாக இருந்தால் கணவனுக்காக நேரத்தை ஒதுக்குவீர்கள். அதே போல தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுவதனால் இதுவரை நலிவடைந்த தொழில் கூட ஒரு சிறப்பு பெற்று திடீர் மாற்றம் ஏற்பட்டு நல்ல நிலையை அடையக்கூடிய ஒரு மாற்றத்தை தான் குரு பகவான் ஏற்படுத்துவார். தொழில் ஸ்தானாதிபதி தன்னுடைய ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்திற்கு சென்று ஆட்சி வீட்டில், அதாவது மகரத்திற்கு 2ஆம் இடமான கும்ப வீட்டில், ஆட்சி கட்டிலில் மூல திரிகோண வீட்டில் சனி பகவான் ஆட்சி பெற்று அமைந்திருக்கிறார். அதாவது தொழில் ஸ்தானத்திற்கு தனஸ்தானம். ஒரு தொழில் நல்லா நடக்கணும்னா அதுக்கு 2ஆம் இடம் நல்லா இருக்கணும். அப்பதான் அந்த தொழில லாபம் கிட்டும். அதனால்தான் 11ஆம் இடம் லாபஸ்தானம் என்று சொன்னார்கள். அப்படி இருக்கும்போது அந்த லாபஸ்தானத்திலே சனி பகவான் ஆட்சி கட்டிலில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்வையிடுகிறார். பிறகு என்ன கேள்வி, நீங்கள் செய்கின்ற எந்த தொழிலாக இருந்தாலும் அந்த தொழில் பன்மடங்கு லாபத்தை பெறுவீர்கள். இந்த மேஷராசி அன்பர்கள் தங்களுடைய ராசிநாதன் லாபஸ்தானத்திலே இந்த சித்திரை மாத தொடக்கத்தில் சித்திரை 1ஆம் தேதி எல்லாம் அவர் 11ஆம் இடம் என்று சொல்லப்படக்கூடிய கும்பராசியில் சனி பகவானுடன் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இது உங்களுக்கு நீங்கள் செய்கின்ற முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சஞ்சாரம். என்றாலும் சனியும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருப்பது என்பது அவ்வப்பொழுது சிறு தடைகள் ஏற்படலாம். என்றாலும் அந்த தடைகளை தாண்டி நீங்கள் வரக்கூடிய அனுகிரகம் உங்களுக்கு உண்டு.
சித்திரை மாதம் 9ஆம் தேதி செவ்வாய் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். சுக்கிர பகவானுடன் செவ்வாய் இணைந்து சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். மூடி கிடந்த தொழிலை கூட நீங்கள் திறந்து அதை வியாபாரம் செய்து நல்ல தொழில் லாபம் பெற்று சிறப்பு பெறக்கூடிய ஒரு அனுகிரகம் இந்த செவ்வாய் பகவானால் ஏற்படும். ஏனென்றால் செவ்வாய் உங்களுக்கு அஷ்டமாதிபதியும் கூட. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் என்பதற்கு இணங்க இந்த செவ்வாய் 12ஆம் இடத்தில் அமைந்திருப்பது உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய நல்ல தொழிலை துவங்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை வழங்கக்கூடும். மேலும் சுக்கிர பகவான் சித்திரை மாதம் 12ஆம் தேதி மேஷ ராசிக்கு தங்களுடைய ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். இது உங்களுக்கு மிகவும் ஒரு அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு பெயர்ச்சி. ஏனென்றால் உங்களுக்கு தனஸ்தானாதிபதியே சுக்கிர பகவான் தான் மற்றும் களத்திர ஸ்தானாதிபதியும் களத்திர காரகனும் சுக்கிரன் தான். அவர் மேஷ ராசியில் அமர்ந்து களத்திர ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். எது சித்திரை மாதம் 18ஆம் தேதி தனகாரகன் தனஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். தனஸ்தானாதிபதி தங்களுடைய ராசியில் அமர்ந்திருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருந்து கொண்டு குரு 8ஆம் இடத்தை தங்களுடைய களத்திர ஸ்தானத்திற்கு 2ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். களத்திர காரகனோ களத்திர ஸ்தானத்தை பார்வையிடுகிறார். தன்னுடைய ஆட்சி வீட்டை தானே பார்க்கிறார் என்பது ஒரு மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு கிரக நிலை. எனவே இந்த சித்திரை மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாதம் தான். அது மட்டுமல்ல, இந்த குரோதி ஆண்டு தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு முழுவதுமே ஒரு சிறப்புகள் பல ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டுதான் என்றாலும் அதன் தொடக்கமாகத்தான் இந்த சித்திரை மாதத்தை நீங்கள் காண போகிறீர்கள். மேஷராசி அன்பர்களுக்கு அந்த உடல் உபாதைகள் என்பது இதற்கு முன்னாடி இருந்திருக்கிற நுரையீரல் பிரச்சனை, சுவாச பிரச்சனை, இது போன்ற பிரச்சனைகள் இருந்து அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அது எல்லாம் சரி செய்யக்கூடிய சரி ஆகக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த குரோதி ஆண்டு. குரு பகவானுடைய அனுகிரகம், மேலும் சனி பகவானுடைய அனுகிரகமும் உங்களுக்கு பூரணமாக உள்ளது. தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்கிறார் சனி பகவான், தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தி கொடுக்கிறார் குரு பகவான். இது போன்ற இந்த கிரக நிலைகள் மேஷராசி அன்பர்களுக்கு 180% அனுகிரகம் தரக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இந்த சித்திரை மாதம் அடித்தளமிட்டு கொடுக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த தம்பதியர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு அமைகிறது. கணவனும் மனைவியும் சந்தோஷமா இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் இருந்தாலும் அது கொஞ்சம் கொஞ்சமா சால்வ் ஆயிட்டு வந்துடும். எனவே இந்த மேஷராசி அன்பர்கள் இந்த சித்திரை மாதத்தில் மிக ஒரு மாற்றத்தை சந்திக்க போகிறீர்கள். எனவே நீங்கள் எல்லாம் வல்ல முருகப்பெருமானை அனுதினமும் வணங்கி குருவிற்கும் குருவான திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி வருகின்ற பட்சத்தில் உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த தடைகள் அனைத்துமே விலகி ஒரு சீரும் சிறப்பும் பெற்று யோகமாக வாழ்வீர்கள் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ராஜா மணிகண்டன். நன்றி, வணக்கம்.